கருணாநிதி அவர்களே, எனக்கு முன்பாக கண்டன உரை ஆற்றியிருக்கக்கூடிய பல்வேறு இயக்க தலைவர்களே, அழைப்புகளை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து உறவுமுறை தலைவர்களே, சமுதாய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கம். முத்தாரை கண்டித்து போராடுகின்ற அளவில் தான் நம்முடைய நிலை இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. முத்தார் நல்ல பெரிய சக்தியா? முத்தாரை விட நாடார்கள் கம்மியா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 1 கோடி நாடார் இன மக்கள், அதிலும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வணிக பெருமக்கள், இந்த நாட்டினுடைய வருவாயில் முக்கிய பங்காக இருந்து கொண்டு இந்த அரசுக்கு வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு முத்தாரை எதிர்த்து கண்டன போராட்டம் பண்ணுகின்ற அளவில் இந்த நிலை இருக்கிறது என்கின்ற பொழுது இதை எப்படி நினைப்பது? எப்படி இனி வருங்காலம் இந்த சமுதாயம் இளைஞர்கள் வாழப்போகிறார்கள்? அடுத்த தலைமுறை நம்முடைய பேரன் பேத்திகள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்வார்கள் என்கின்ற அந்த நிலையை எதிர்பார்த்து நினைக்கின்ற பொழுதுதான் மிகவும் அச்சமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய ஜம்பவானாக இருந்த நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி 1-2 வார்த்தைகளை அவதூறாக சொல்லிவிட்டார். உடனடியாக இந்த சமுதாயம் பொங்கியறிந்து நெடுஞ்செழியனுக்கு கொடும்பாவி அளித்து அவர் செருப்பால் அடித்த பிறகு அந்த செய்திகளை அனைத்து பத்திரிகைகளும், நம்முடைய சமுதாய பத்திரிகைகள் கூட மிக அழகாக பத்திரிகை செய்தியாக கொடுத்தார்கள். ஆனால் இங்கே இன்றைக்கு நாடார் நாடார் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கிறதா? இந்த தந்தி டிவி, இந்த போன்ற நாடார்கள் நடத்துகின்ற டிவி சேனல்கள் இங்க வந்திருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாம் அவர்களுக்காக நாம் போராடுகின்றோம். தந்தியில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூக மக்களும் எங்களுடைய ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் விட்டுக் கொடுக்காமல் போராடுகின்றோம். ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்களுக்கும் அந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் ஒருவன் இழிவுபடுத்துகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமுதாய மீடியாக்கள் கூட நமக்கு மற்ற இன மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த மீடியாக்கள் எப்படி தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்து அதை ஒரு விவாத பொருளாக உண்டு பண்ணி அதை விவாதிக்க வைத்து அதனுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறார்களோ அதுபோன்று இந்த குடிமக்களுக்கும் அவர்கள் செய்தால் கூட போதும். இனத்தை சார்ந்தவன் என்பதை தாண்டி இந்த மண்ணில் வாழ்கின்ற மைந்தர்களின் நாடார்களும் ஒருவர்கள் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டிருந்தால் கூட இந்த நிகழ்வு எங்கோ போய் சேர்ந்திருக்கும். நமக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது. நம்முடைய போராட்டத்தில் அன்றைக்கு நெடுஞ்செழியனை நாம் எதிர்த்தவனே யாருக்கும் அடிபணியாத, எந்த ஒரு பிரதம மந்திரிக்குமே அடிபணியாக நாட்டினுடைய ஜம்பவானாக செயல்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு மன்னிப்பு கேட்டார்கள். நெடுஞ்செழியனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த சமூகம் ஒரு வணிக சமூகம், ஒரு சான்றோர் சமூகம், இந்த மக்கள் ஒரு நல்லதுக்காக, நியாயத்திற்காக, சுதந்திரத்துக்காக, இந்த மொழிப்பாருக்காக, இந்த மாநில உரிமைக்காக, எழுதிக்காக போராடி வளர்ந்த ஒரு சமூகம். அவர்களை கொச்சைப்படுத்துவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. எனவே நெடுஞ்செழியனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஜெயலலிதா அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். இங்கே கேட்பது என்ன? முத்தார் என்கின்ற ஒரு மூதாதியை கைது செய்ய சொல்லி நாடார் மக்கள் போராடுகிறார்கள். அந்த முத்தார் என்கிற மூதாதி பேசிய வார்த்தைகள் என்ன என்பது தமிழக முதலமைச்சருக்கு இன்னுமா தெரியல. இது டூ மேட்ச் அங்கிள், இது டூ மேட்ச். உங்களுடைய காதுக்கு இன்னும் செய்தி கிடைக்கவில்லையா அங்கிள்? இதை உங்களுக்கு இன்னும் பார்வைக்கு வரவில்லையா அங்கிள்? இது டூ மேட்ச் அங்கிள். இந்த நிலையிலும் நெல்லைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். நெல்லையிலே மாதம் உள்ள நாடார் இருந்திருந்தா
இன்னைக்கு இந்த நிலை நமக்கு வந்திருக்குமா என்று பார்க்க வேண்டும். நேற்று முன்தினம் நெல்லைக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு நாளாம் கூட எதிர்த்து நின்று குரல் கொடுத்து ஒரு நாளாம் கேள்வி கேட்கவில்லை. ஆகையினாலே இந்த அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால், நெல்லை குமரியிலே நாடாளுடைய வாக்கு மிக பலமாக இருக்கக்கூடிய பகுதி வாக்கு நமக்கு கிடைத்துவிடும். சென்னையிலே இருக்கிறவன் என்ன கூப்பாடு போட்டால் நமக்கு என்ன என்கின்ற நிலையில் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இருக்கின்ற தலைவர்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி கொட்டி எங்கோ இந்த மக்களை திசை திருப்ப முடியும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று திரண்டு அத்தனை பாகம் தெற்கு நோக்கி புறப்பட்டு வருகின்ற 5 மாத காலமும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்முடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்து இந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த அரசுடைய அகம்பாவத்தை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருப்பவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிராம மக்களிடத்தை கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். அங்கே இருக்க மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய நாடாளுகளை அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏமாற்றுகிறார்கள், வஞ்சகம் செய்கிறார்கள், அந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யாமல் ஏமாற்றுகிறார்கள். ஏதோ அவர்களுடைய இல்ல திருமணங்களிலே கலந்து கொண்டு அந்த திருமணத்திற்கு 500 1000 மொழி செய்துவிட்டு நாங்கள் இந்த சமூக மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நடிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். நாடார்களை ஒருங்கிணைக்க வேண்டும். நாம் சென்னையில் மட்டும் இதை பேசிக் கொண்டு இருப்பது பலன் தராது. நாம் தெற்கு நோக்கி நகர வேண்டும். இந்த கூட்டம் நடத்த வேண்டிய இடம் தெற்கு. நம்முடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது தெற்கு. சென்னையிலே 10 லட்சம் வாக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. சென்னையில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்றத்திலும் 10 லட்சம் வாக்கை நம்மளால் உருவாக்க முடியும். 10 லட்சம் வாக்கும் சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் நிர்வகித்தால் கடந்த தேர்தலில் 5000 வாக்குகள், 500 வாக்குகள், 300 வாக்குகள், 200 வாக்குகளில் தோல்வியடைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இந்த அரசியல் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாடாளு மக்கள் உண்மையாக நினைத்தால் ஏதோ இங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எண்ணாடி முழுமனதோடு இறங்கினால், இந்த பத்மநாபன் முழு எண்ணத்தோடு இறங்கினால், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், தொழிலதிபர்கள் முழு மனதோடு இறங்கினால் நிச்சயமாக நம்முடைய மக்களை நாம் ஒன்று திரட்ட முடியும். அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அவர்களை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இந்த அரசு முழுக்க முழுக்க நாடார் மக்களுக்கு விரோதமாக ஏன் செயல்படுகிறது என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. பல தொழிலதிபர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். பல தொழிலதிபர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு நாடார்கள் மீது கல்லிடம் கட்டிக்கொண்டு எங்கே இருக்கக்கூடிய அம்பானி ஆதானியை வாழ வைப்பதற்காக ஒன்றுபட்டு இந்த நாடார் சமுதாய மக்களை அரசியலிலும் அதிகாரத்திலும் வியாபாரத்திலும் வீழ்ச்சடைவதற்கு பணியாற்றுகிறார்கள். தொடர்ந்து அவர்களை பார்ப்பவர்களை தெரியும். நாடார்களை வீழ்த்துவதற்கு என்னென்ன முயற்சி இருக்கிறதோ அத்தனை முயற்சி இந்த அரசு கையில் எடுக்கிறது. நாடார்களை வீழ்த்துவது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு முக்தார், ஒரு யூடியூப் சேனல், அவருக்கு இந்த அரசு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து காவல் காத்து அவனை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த அரசை காப்பாற்றுவதற்கு ஒரு முக்தாரால் தான் முடியும் என்று இந்த அரசு நினைக்கிறதா? ஒரு முக்தார் மட்டும் துப்பாக்கி என்ற பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த முக்தார் இந்த அரசை காப்பாற்றுவான் என்று நினைக்கிறதா இந்த அரசு? யாருக்காக, யாரிடத்திலே நீங்கள் அறிவுறுகிறீர்கள்? ஒட்டுமொத்த சமூக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். கேட்டால் காமராஜர் ஆட்சி நாங்கள் அமைப்போம் என்று சொல்லுகிறீர்கள். யாரை ஏமாற்றுவதற்கு? நாங்கள் காமராஜர் ஆட்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்களும் காமராஜர் ஆட்சி தான் செய்வோம் என்று சொன்னீர்கள். இவைகளெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு? எதற்காக? உங்களை காமராஜர் ஆட்சி செய்வோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நீங்கள் காமராஜருடைய அவருடைய கட்டமைப்பை ஒருவன் சிறுமைப்படுத்தி உடைக்கிறான் என்று சொல்லும்
இருக்கும் பொழுது அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன இருக்கிறீர்கள்? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உத்தம தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் சிறந்த முதலமைச்சர் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜ் என்று ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதியிருக்கிறது. பல கருத்து கணிப்புகள் காமராஜா சிறந்த முதல்வர் என்று சொல்கிறது. நீங்கள் என்னதான் கூப்பாடு போட்டாலும் நீங்களோ உங்க அப்பன் தாத்தாவோ சிறந்த முதலமைச்சர் இடத்தை பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு சிறந்த முதலமைச்சர் என்று உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால்